அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் கொள்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல தேவ செய்தியானது மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். பாருங்க, அவருக்கு நாம பயந்திருக்கும் போது, கர்த்தருக்கு நாம கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு நாம பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். இதுவரை என்னை யாரும் அடையாளப்படுத்தவில்லையே, யார் மூலமாகவும் எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையே, நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன், என் குடும்பத்தினர், என் நண்பர்கள், என் வேலையில் என்னுடைய மூத்த அதிகாரிகளால் நான் ஒரு ரெகக்னேஷனே இல்லாமல் இருக்கிறேனே, என்னை யாரும் கண்டுகொள்வார் இல்லையே என்று அங்கலாய்த்து ஏங்கி தவிக்கிற உங்களை பார்த்து நல்லதொரு வார்த்தை வருகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்கிறபடினாலே தேவன் அதிகாரப்பூர்வமாக ஒரு நிச்சய வார்த்தையை தருகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்க போகிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க, என்னை யாருமே பார்க்கவில்லையே, நான் விருதாவாகவே உழைத்து கொண்டிருக்கிறேனே, என்னை யாரும் பாராட்டுவதற்கோ, என்னை என்னுடைய முதுகை தட்டி நீங்க நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்க குடும்பத்தை நன்றாய் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க அநேகருக்கு நன்மை பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னு யாருமே சொல்லலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. மேலிருந்து ஒருவர் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் எல்லோரையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, நம்பிக்கை தருகிற நிச்சயமான அதிகாரப்பூர்வமான வாக்குத்தத்த வார்த்தை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆதலால நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும். நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வாழ்ந்து சுகித்து நீங்கள் பல பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஆண்டவரே, கர்த்தர் நீதியின் சூரியனை எங்கள் மீது உதிக்க பண்ணுகிறவர் என்பதில் எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. இந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஒரு நல்ல ரெகக்னேஷனை தந்து அநேகரால கிரகிக்க முடியாத உயர்ந்த இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்வீராக. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெருத்த ஆசீர்வாதங்கள் நிரம்ப செய்வீராக. ஆசீர்வதியும். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளுக்காக கடவுளை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தருக்குள்ளாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.